ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, தர்மையான இந்த நாளில் கூட உம்முடைய திருச்சபை மக்களோடு இணைந்து உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய பாதத்தில் காத்திருக்கவும், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட திருச்சபையில் உம்முடைய பிள்ளைகளை அனுதினமும் நீர் அழைத்து வந்து உம்முடைய திருச்சபையினுடைய காரியங்களில் உண்மையாய் பங்கு கொள்ளுகிற பிள்ளைகளாக, உம்மை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளாக, உம்மை உண்மையாய் பின்பற்றுகிற பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நீர் வைத்து உம்முடைய அன்பை ருசி பார்க்க உம்முடைய திருச்சபை மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்கிறீர்களே, அதை நினைத்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்குரிய மன்னாவை நாங்கள் புசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவரை கொண்டு எங்களோடு பேசும்படிக்கு நாங்கள் சிறுக நீர் பெருக தகுதியற்ற அடிமையை கூட உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலங்கள் லெந்து காலங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியாது. ஆனால் திருச்சபையினுடைய வரலாற்றில் நாம் இன்றைக்கு திருச்சபையினுடைய வரலாற்றை பின்பற்றுவதனால திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சில கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே இந்த நாட்கள் நமக்கு திருச்சபை லெந்து நாட்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த லெந்து நாட்களில் நாம் ஆண்டவரை எவ்விதமாக நேசிக்கிறோம், எவ்விதமாக பின்பற்றுகிறோம், எவ்விதமாக ஆண்டவரை சார்ந்திருக்கிறோம் என்பதை நாம் இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நாளில் நான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை தியானிக்கும்படியாக செய்தி ஆயத்தம் பண்ணி வந்தேன். ஆனால் இந்த நாளில் கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி ஒரு வார்த்தையை தியானித்து அதை மையமாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடன் செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை எடுத்துள்ள வாசியுங்கள். 44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஆமென். பாருங்கள், இந்த நாளில் பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். இந்த நேரம் நம்ம ஆராதனை முடிச்சிருக்கணும், அதான் பாஸ்டர் சொன்ன டைம் இல்லையா? ஆனால் நம்ம ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறோம். சுருக்கமாக பல வேலைகள் இருப்பதனாலே, பாஸ்டருக்கும் பல பொறுப்புகள் இருப்பதனால நாம் சுருக்கமாக ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் ஒவ்வொரு நாளும் காலையில் வாக்கிங் போகும்போது ஒரு சில காரியங்களை நான் ஜெபித்து கொண்டு செல்வது உண்டு. பல இடங்களில் நான் ஜெபித்து ஒரு சில காரியங்களை சிந்தித்து கொண்டு செல்வேன். அப்போ எங்கே பார்த்தாலும் திரும்பின இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே பிளாட் போடுறாங்க, இங்கே பிளாட் போடுறாங்க, ஒரு சதுரடி இவ்வளவு அப்படிங்கிறத பார்த்தேன். மனுஷனுக்கு தேவையானது 6 அடியே கிடைக்க மாட்டேங்குது. மனுஷனுக்கு தேவையானது 6 அடியே கிடைக்கல. எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்குது? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் இருக்குது. இன்றைக்கி அப்படி தான் கிறிஸ்தவம் என்ன நினச்சிட்டு இருக்குன்னா, பரலோகத்தில் கூட என்ன செய்வாங்க, நமக்கு ஆண்டவர் பிளாட் போட்டார், நம்ம சர்ச்சுக்கு போனால் நமக்கு பட்டா பாஸ்டர் மூலம் வாங்கிடலாம். அப்போ நாங்கள்லாம் பட்டா கொடுக்குற ஆளுங்க இல்லையா? நாங்கள் பட்டா கொடுக்குற ஆளுங்க. அங்கே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம் இல்லையா? அதனால் இந்த நாட்களில் பரலோக ராஜ்யத்தை குறித்து யோவான் சாணன் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால்,
நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். அப்போ இந்த லெந்து காலங்கள் நமக்கு எதை போதிக்கிறது, எதை எடுத்து சொல்லுன்னு சொன்னால், நாம் மனம் திரும்ப வேண்டும். அப்போ நாம் மனம் திரும்ப அழைக்க ஆண்டவர் இந்த நாளில் நம்மத்தில் கடந்து வந்திருக்கிறார். அப்போ நாம் ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பினால்தான் பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பரலோக ராஜ்யத்தை எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கொள்ளலாம் அப்படின்னா, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நம்ம எல்லோரும் ஆயத்தமாக இருப்போம். எப்படி இருப்போம்? சரி, எப்படியாச்சும் நம்ம 4 பேர் இருந்தால் 4 பிளாட் நம்ம வாங்கிடலாம் யோசிப்போம் இல்லையா? ப்ளஸ் யோசிக்குது, அப்படிப்பட்ட பிளாட் போட்டால் கூட என்னால் வாங்க முடியலையே, பாஸ்ட் நீங்கள் 2 ஸ்பான்சர் பண்ணால் நல்லதுன்னு யோசிக்குது இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் ப்ளஸ்ஸிக்கும் சேர்த்து நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி கொண்டு போயிடுவோம் இல்லையா? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் வந்த ஒரே நோக்கம். அப்போ சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் அனுபவம் என்ன? நாம் மனம் திரும்ப வேண்டும். கல்லறையில் எல்லாரும் போய் அடக்கம் பண்ணுறோம். அடக்கம் பண்ணும்போது என்ன செய்யணும்? உயிர்த்த நம்பிக்கைக்காக அடக்கம் பண்ணுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் வருகின்ற பொழுது எல்லாரும் எதிர்பார்க்கிறோம், எல்லா கல்லறையும் திறக்கப்படும் நினைக்கிறோம். நிச்சயமாக நடக்கவே நடக்காது. எந்த கல்லறை திறக்கப்படும் என்று சொன்னால், நித்திய ஜீவன் யாருக்குள் இருந்து அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அந்த கல்லறை தான் திறக்கப்படும். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 13 அதிகாரத்தில் எல்லா உவமைகளாக ஆண்டவர் சொல்லுவார். அப்போ இந்த அதிகாரம் முழுவதும் இந்த நாட்களில் நம்ம வாசித்து ஒவ்வொரு நாள் தியானித்தால் கூட இந்த மாதம் முழுவதும் தியானிக்கலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அப்போ ஆண்டவர் உவமைகளை அநேக ரகசியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். அப்போ சொல்லி கொண்டு வருகிற இந்த காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்ன? ஒரு பெரிய பொக்கிஷம். அப்போ அந்த பொக்கிஷத்தை நம்ம விலை கொடுத்து வாங்கலான்னா நிச்சயமாக முடியாது. யோசிச்சு பாருங்க, நிச்சயமாக முடியவே முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, பரலோக ராஜ்யத்தை எதற்கு ஒப்பா சொல்கிறாரு? புதைத்திருக்கிற பெரிய பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லுகிறார். அப்போ அதை ஒரு மனுஷன் பார்க்குறான், என்னடா ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த இடத்துல புதைச்சி வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்து என்ன செய்கிறாரு? அந்த மனுஷன் அதை மறைத்து, ஏன்னா எல்லாரும் போய் என்ன செய்வாங்க, அதை முந்தி போய் தோண்டிட்டு போயிடுவாங்கன்னு அதை மறைத்து வைத்து என்ன செய்கிறாரு? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அப்போ பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மனிதன் என்ன செய்கிறான்? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அப்போ விற்று என்பது என்னென்னா, ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழக்க வேண்டும். அதுதான் விற்பது. ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழப்பது தான் விற்பது. பாலாசர் லாரி என்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியர் இருந்தார். நான் BA ஃபஸ்ட் இயர் படிக்கின்ற பொழுது மதுரையில் கிழக்கு வாசல் திருச்சபை என்று ஒன்று இருக்குது. CSI கிழக்கு வாசல் திருச்சபை மெஜரா அமெரிக்கன் மிஷனால் உருவாக்கப்பட்ட முதல் திருச்சபை அதுதான். அந்த திருச்சபையில் அவர் பிரசங்கம் பண்ணுறார், புல்பட்டில் ஏறி பிரசங்கம் பண்ணுறார். நான் ஒரு வாலிபன்னா பைபிளே இல்லாமல் போயிருக்கேன். எவ்வளோ அருமையான கிறிஸ்தவம் பாருங்கள். அந்த காலத்தில் அப்படி தான் இஷ்டப்பட்டு நம்ம வாழ்ந்தோம். போய் உட்கார்ந்து ஏதோ ஆராதனை போன்னு உட்கார்ந்துருக்கிறேன். ஆனால் புல்பட்டில் ஏறி அவர் பிரசங்கம் பண்ணுற போது நான் பார்த்த சம்பவம், அந்த ஆலயம் அந்த புல்பட்டை அந்த சுற்றி மேக கூட்டம் இறங்கி இருப்பதை நான் பார்த்தேன். பாதி ஆறாண்டு எழுந்து ஓடிட்டேன். எங்களை நம்மளையும் சுற்றிருச்சுன்னா நம்ம வேலை போயிருமே எழுந்து ஓடிட்டேன். அப்போ அப்படிப்பட்ட பாலாசர் லார் என்கிற ஒரு பெரிய தேவ மனிதர் எவ்வளோ பெரிய ஆண்டவருக்குன்ற ஆயத்தப்படுத்தி கடைசியில் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அவர் இணைஞ்சார். எல்லாரும் வாங்க என்னை பின்பற்றி வாங்கன்னு பாளையங்கோட்டை கூட்டு போய் இன்றைக்கு அவர் வாங்கின ஒரு பெரிய தோட்டம் இருக்குது, ஜப தோட்டம். அங்கே கூட்டு போனோன்னா முதல்ல எங்கேருந்து போனாங்கன்னா அநேக காரியங்களை அவர் CMC மையமாக வைத்தான் ஊழியம் செய்தார். அப்போ அந்த நாட்களில் டாக்டர்கள், நர்சஸ், பேராமெடிக்கல் ஸ்டாஃப் எல்லோரும் நினைஞ்சாங்க. நிறைய பேர் ஏறக்கூடிய பாதி CMC காலி ஆயிடுச்சு. ரிசைன்மெண்ட் என்னட்டாங்க, எல்லோரும் அங்கே அவர் பின்னால் போயிட்டாங்க. போகும்போது சொன்னார்,
எல்லாத்தையும் விற்றுட்டு பணத்தை எடுத்துகிட்டு வாங்க, உங்களுடைய சர்டிஃபிகேட் எடுத்து வாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் வரப்போகிறார், ஆகவே நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ள போகிறோம், ஆகவே உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாவற்றையும் வைத்து என்ன செய்யுங்க, நெருப்பு வச்சு கொளுத்திடுன்னு கொளுத்திட்டாங்க. ஆண்டவர் வரல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, வரல. கடைசியில் இருக்கிறதெல்லாம் விற்று சாப்பிட்டு பசியும் பட்டினியுமாச்சு. எல்லாரும் புறப்பட்டு வந்தாங்க. அந்த புறப்பட்டு வந்து குடியேறி இருக்கிற இடம் தான் பர்னீஸ்வரம். போய் பாருங்கள். பர்னீஸ்வரம் என்கிற ஒரு இடம்தான் அந்த பாலாஸ் லாரி ஏமாற்றப்பட்டு வந்து குடியேறிய அத்துணை சிஎம்சி ஸ்டாஃப்களும் அங்கே தான் குடியிருக்கிறாங்க. யோசித்து பார்த்தீங்களா? அப்போ பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒரு மனிதன் நினைச்சுன்னா தனக்கு உண்டான விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். அப்போ பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இழக்க வேண்டிய சுகத்தை இழக்க வேண்டும். இழக்க வேண்டிய சுகத்தை நாம் இழக்க வேண்டும். யோசிச்சு பாருங்கள், எத்தனை மணி நேரம் தூங்குகிறோம்? ஐயா விட்டா தட்டி எழுப்புனா கூட நான் எழும்ப முடியாது, அப்படி தூங்குகிறோம். சாப்பிட்டோன்னு தூக்கம் வந்துடுது இல்லையா? யோசிச்சு பாருங்கள். அப்போ தூக்கத்தை இழக்க இந்த நாட்களில் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இஷ்டம் கிடையாது. சரி, எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம் அதை மட்டும் கேட்காதீங்க, ஜெபிக்க இஷ்டம் கிடையாது. யோசித்து பாருங்கள். அப்போ எதுக்கு தான் இஷ்டம் கேட்டால் அதுக்கும் பதில் சொல்ல தெரியாது. ஆனால் நம்ம ஆலயத்துக்கு வர்றோம், எதுக்கு வர்றோம்? எப்படியாவது நம்ம மரித்தா பரலோக ராஜ்யம் போயிடணும். அப்போ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் எண்ணம் கரெக்டு தான். ஆனால் அந்த எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை இழக்க வேண்டும். நம்முடைய சுகத்தை இழக்க வேண்டும், சுயத்தை இழக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்கிறாங்க? எனக்காக வாழ்கிறேன், என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய எதிர்காலத்துக்காக, இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரேனிஸ் மிஸ்டருடைய சரித்திரத்தை படித்து பார்த்தால் ரேனிஸ் மிஸ்டர் எழுதுகிறார், நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னுடைய சுகத்தை, இனத்தை, ஆசையை, அந்தஸ்தை, படிப்பை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்திய தேச மக்களை நேசித்து அவர்களுக்காக வாழ்வதற்காகவே வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ வந்த ரேனியஸ் மிஷனரி சென்னையில் வந்து ஏறக்குறைய 7 மொழிகளை கற்றுக்கொண்டார். அவர் வருகின்ற காலத்தில் 1800 காலங்களில் அவர் வருகின்ற பொழுதே MA BDயாக படித்து வந்தார். அப்போ அந்த காலத்தில் நம்முடைய இந்திய தேசத்தில் 8ஆம் கிளாஸ்க்கு மேலே ஒரு வகுப்பு கூட தேர முடியாது. அந்த ESLCன்னு சொல்லுவாங்க, 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டாலே அவங்க வாத்தியாரம் வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட காலங்கள். ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் ரேனியஸ் மிஸ்டரி வந்து சென்னையில் தங்கி 7 மொழிகளை கற்றுக்கொண்டு அவர் ஆண்டவர் காண்பித்த அந்த திருநெல்வேலி பட்டணத்திற்கு செல்வதற்காக 400 மைல் தூரம் கால்நடையாய் நடந்து சென்றார். யோசித்து பாருங்க, 400 மைல் தூரம் நடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். அப்போ அவ்விதமாக 400 மைல் தூரம் நடந்து சென்ற இடமெல்லாம் அவர் சுவிசேஷம் அறிவித்து சென்றார். அந்த வரலாற்றை படித்து பார்க்கின்ற பொழுது, சென்னை பேராயத்தினுடைய எல்லையை பார்க்கின்ற பொழுது, ரேனியஸ் மிஸ்டரி எந்த ரோட்டில் எல்லாம், எப்படியெல்லாம், எந்த கிராமத்தையெல்லாம் சார்ந்து நீங்கள் இப்படி போனீங்கன்னா ஒரு 10 மைல் கம்மியாக இருக்கும், இப்படி போனீங்கன்னா ஒரு 8 மைல் குறையாக இருக்கும், இப்படி போனீங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு மக்கள் வழிகாட்டுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் சென்று அங்கே தங்கி சுவிசேஷம் அறிவித்து சென்ற இடங்களெல்லாம் சபை எழும்பி விட்டது. யோசித்து பாருங்கள், 400 மைல் தூரம் நடந்து சென்ற இடமெல்லாம் சுவிசேஷம் அறிவித்து சென்று இன்றைக்கு அவர் காலமான பிற்பாடு அந்த இடங்களெல்லாம் சபைகள் எழும்பி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் ஒரு ரேனியஸ் மிஸ்டரி வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் இழந்து தான் வந்தார். சுகத்தை இழந்தார், சொத்துக்களை இழந்தார், ஆசை இழந்தார், சொந்த பந்தங்களை இழந்தார், உறவுகளை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்து தான் சுவிசேஷ நிமித்தமாக இந்தியாவிற்கு வந்தார். அப்போ எல்லாவற்றையும் இழக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது அந்த திருநெல்வேலி பட்டணமே சந்தித்திருக்க முடியாது, திருநெல்வேலி மாவட்டமே சந்தித்திருக்க முடியாது. நான் சேவா பாரத் கிளாஸில் அவர்களுக்காக சற்று நேரம் கடந்த வாரத்தில் பேசினேன்.
அவர்கள் குறித்து பேசுகின்ற பொழுது அந்த ரேனியஸ் மிஷனரி வந்து பல மாதங்கள் பல நாட்கள் ஜெபித்து கொண்டிருந்தார். ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு ஆத்துமாவும் கிடைக்கவில்லை. அப்போ ஒரு ஆத்துமாவும் கிடைக்கவில்லை என்று சொன்ன உடனே அவர் ஆண்டவரிடத்தில் போராடு, என்ன ஆண்டவரே, தேசத்தை விட்டேன், உறவுகளை விட்டேன், ஆஸ்தி இழந்தேன், அந்தஸ்து இழந்தேன், எல்லாவற்றையும் இழந்து வந்தேன், எப்படியாவது ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னேன், ஆனால் ஒருவர் கூட செவிசாய்க்கவில்லையே என்று சொல்லி அந்த ரேனியஸ் மிஷனை ஜெபித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் சொன்னார், தேரிக்காடு என்று சொல்லி பனங்காடு இருக்கிறது, அந்த பகுதியில் தேரிக்காடு என்று சொல்லுவார்கள், அதாவது தோப்பு போல் இருக்கும், அந்த இடத்துக்கு போ என்று சொன்னார். அவர் ரேனியஸ் மிஷன் பைபிள் எடுத்து செல்கிறார். அங்கே போய் பிரசங்கம் பண்ண ஆண்டவர் சொல்கிறாரு. அங்கே போய் பார்த்தா எல்லாம் மரங்களாக தான் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், பிரசங்கம் பண்ணார், ஒரு ஆள் இல்லையேன்னார். என்ன ஆண்டவர், யாருக்கு சொல்கிறது, பனைமரங்களுக்காக சொல்ல இல்லை, நீ பிரசங்கம் பண்ணுங்கிறார். கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு அவருக்கு போராட்டம் நடக்குது. அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவரன், இல்லை நீ பிரசங்கம் பண்ணு, இங்கே தான் பிரசங்கம் பண்ணுங்கிறார். அப்போ ரேனியஸ் மிஷனரி இந்த வார்த்தை சொல்லித்தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இதை வைத்து ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ண ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஒருவேளை பணம் மருந்துக்கு தான் பிரசங்கம் பண்ணால் பண்ணி தான் ஆகணும்னு பிரசங்கம் பண்ணிட்டார். பிரசங்கம் பண்ணி முடித்து இப்போ ஜெபம் பண்ண போகிறார். ஜெபம் பண்ணும்போது ஒரு பனைமரத்தில் ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆள் வேகமாக இறங்கி வர்றார். இறங்கி வந்து இவர் கண்களை மூடி ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஒரு உறந்து முழங்கால் படி தன்னை அர்ப்பணிக்கிறார். அரை நிர்வாணமாக இருக்கிறார், மேலே சட்டை கிடையாது, ஏதோ கோமணம் கட்டிருக்கிறார், அவ்வளோதான். வந்து அங்கே இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஐயா, நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் நான் பனைமரத்திலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டிருப்பேன்னு சொல்லுகிறார். ஏயான்னு கேட்குறார். ஏன்னு கேட்கும்போது சொல்கிறார், ஐயா, இந்த பனைமர தொழிலை நம்பி நம்பி நான் எவ்வளோ செய்து பார்க்கிறேன், இந்த ஒரு வேலையும் ஒரு லாபம் கிடைக்கவில்லை, என்னுடைய குடும்பம் இன்னும் அருமையாகவே இருக்கிறது, ஆகவே இதோடு நம்மை முடித்து விடலாம் என்று சொல்லி வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று நினைத்தேன். ஆகவே இந்த நாள் நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த மகன் அந்த இடத்துல அறிக்கை பண்ணினார். அவர்தான் முதல் விசுவாசி. அவர்தான் முதல் விசுவாசி. அவர் மூலமாய் கிராமங்கள் சந்திக்கப்பட்டு ஓராண்டுக்குள்ளாக ரேனியஸ் மிஷனரிக்கு ஏறக்குறைய 430 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். யோசித்து பாருங்க, அப்போ எப்படி நடந்தது? ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல. அப்போ ஒரு பாவி மனம் திரும்பின உடனே அன்றைக்கு இருந்த சந்தோஷம் ரேனியஸ் மிஷனுக்கு தாங்கவே இல்லை. அவருடைய சரித்திரம் படித்து பார்த்தா தெரியுது. அந்த பனைமர தொழிலாளி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே 10 நாள் அவருக்கு தூக்கமே வரலையாம். அவரோடே பேசி பேசி ஆண்டவரை பற்றி பேசி பேசி ஆண்டவரை பற்றி மகிமைப்படுத்தியே கொண்டிருந்தாராம். யோசித்து பாருங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ நம்முடைய வாஞ்சையெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், பரலோக ராஜ்யம் சுதந்திரிக்கணும். ஆனால் என்ன செய்யக்கூடாது? மனம் திரும்பக்கூடாது. அப்போ மனம் திரும்புதல் தான் நமக்கு என்ன பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்குது. அப்போ மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் பற்றி ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அந்த மனிதனுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் விற்று இப்போ எல்லாவற்றையும் இழந்தான். லூக்கா 9:23 ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன். அப்போ எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட வேண்டும். அப்போ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும், எல்லாவற்றையும் விட்டுவிடணும். என்கிட்ட ஒருத்தர் போன வாரம் சொன்னார், ஐயா, நீங்கள் ரொம்ப காலம் இந்த இடத்துல ஊழியம் செஞ்சுன்னு கேள்விப்பட்டேன். சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ என்னன்னு கேட்டேன். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஆஸ்திரேலியா வர முடியுமா, இல்லைன்னா அமெரிக்கா வர முடியுமான்னு கேட்டார். பரவாயில்லையே, ரொம்ப அன்பாக நேசிக்கிறேன்னு கேட்டேன். என்ன விஷயம்னு கேட்டேன். நான் நல்லா இருக்கிறது பிடிக்குதா, இல்லை அதோட என்னை சோழியை முடிக்கலான்னு பார்த்தீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க, உங்களுக்கு எதாவது உதவி செய்யணும் வாங்கன்னாரு. பரவாயில்ல வரேன். அங்கே என்ன வேலைன்னு? நீங்கள் ஊழியம் செய்யலான்னாரு. சரி, ரொம்ப சந்தோஷம். எப்படி ஊழியம் செய்யலான்னு கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஊழியம் செய்யலாம், மற்ற நாள் என்ன செய்யலாம், நல்ல உங்களுக்கு வியாபாரம் சொல்லித்தரேன், நீங்கள் வியாபாரம் பண்ணி பிழைக்கலான்னு சொன்னார். நான் கேட்டேன், இது என்ன புதுசாக இருக்குன்னு கேட்டேன். அமெரிக்கா கூப்பிட்றாரு, ஆஸ்திரேலியா கூப்பிட்றாரு, நல்லா பிழைக்கலான்னாரு. பரவாயில்ல, நான் ஏற்கனவே வியாபாரம் பண்ணி தான் ஊழியத்துக்கு வந்துவேன், எனக்கு எல்லா வியாபாரமும் தெரியும், தீப்பெட்டி வியாபாரம் தெரியும், அதெல்லாம் பண்ணி தான் வந்துவேன். ஆனால் இந்த நேரத்தில் ரிட்டையர்ட் ஆகி ஊழியம் செஞ்சு ஆண்ட்ரோட சேர்ந்து ஏதோ கிடைக்கிற வாய்ப்பில் செய்யலாம்னு நினச்சா
இந்த புண்ணியவாளன் வந்து அமெரிக்காவா உனக்கு ஊழியம் செய்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேலை செய்யலாம், மற்ற நாள்லாம் கடை வச்சு பழைக்கலான்னு கூப்பிட்றாருன்னு கேட்டேன். என்னன்னு கேட்டேன். அங்கே நிறைய ஐயர்மார் உங்களை மாதிரி வந்திருக்காங்க. வந்து கொஞ்சம் பேர் பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறாங்க, கொஞ்சம் பேர் டிரைவராக வேலை செய்கிறாங்க, கொஞ்சம் பேர் கடையில் வேலை செய்கிறாங்க, அதனால் உங்களையும் கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். அப்போ சொன்னேன், அதுக்கு இங்கேயே எங்கேயாச்சும் கூப்பிட்டு போய் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு கல்லை ஏற்றி போட்டு இங்கேயே சோழியை முடிச்சா நல்லதுன்னு சொன்னேன். அப்போ எப்படி இருக்குது ஊழியம்? வெளிநாட்டில் 6 நாள் வேலை, 7ஆவது நாள் ஊழியம். அப்போ அவரே சொன்னார், ஏசாமி சொன்னார்ல, 6 நாள் நீ வேலை செய்ய, 7ஆவது நாள் ஓய்ந்துருன்னாரு. ஏண்டா போய் எனக்கே சத்தியம் சொல்கிறியா, எனக்கே சுவிசேஷம் சொல்கிறியா? அங்கே அதான் நடக்கு பாஸ்டர், நீ அங்கேயே போய் சேரு, நான் அங்கேயே இருக்கேன்னு. அப்போ இன்றைக்கு ஊழியத்தினுடைய நிலைமை, விசுவாசத்தின் நிலைமை எப்படி இருக்குது? நிறைய பேர் போயிட்டாங்க. நான் நினச்சேன் எல்லாம் டைசிஸ்லேருந்து போயிட்டாங்க, போய் அங்கே செல்வம் செழிப்பாக இருக்காருன்னு பார்த்தா பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறாங்க, ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க. இன்னும் சொன்னார், நிறைய பேர் ஹோட்டலில் பெரிய பெரிய ஹோட்டலில் பிளேட் கழுவுறாங்கன்னார். எப்படி இருக்குது வேலை? 4 வருஷம் பீடி வெடிக்கிறது வேஸ்ட்டாக போச்சு. முதலே சொன்னால் நான் வந்திருப்பேனே. என்ன அங்கேயே ஒரு வெள்ளைக்காரை பார்த்து கட்டி கல்யாணம் கட்டணும், நல்ல வேலை எங்கள் வீட்டுக்காரம்மா இல்லைன்னு என்னை துரத்தி விட்டுரும். யோசித்து பாருங்கள். அப்போ இன்றைக்கி ஊழியத்தின் நிலைமை எவ்வளோ பரிதாபமாக போயிடுச்சு பார்த்தீங்களா? 6 நாள் அங்கே வேலை, 7ஆவது நாள் ஊழியம்னா அப்படிப்பட்ட ஊழியமா? கிடையாது. அப்போ எப்படி நம்ம சுதந்திரிக்க முடியும்? எல்லாவற்றையும் விடணும், சுகத்தை விடணும், நம்முடைய ஆசா பாசங்கள் எல்லாவற்றையும் விடணும். அதான் தேவை, அதான் தேவை. நானும் ஆண்டும் நெகிமையாக கூப்பிட்டு அட்மிஷனுக்காக போனோம். போயிட்டு அந்த ரெவரண்ட் ஃபாதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிஷப் சின்னப்பான்னு ஒருத்தர் இருந்தார், ஆர்ச் பிஷப், பெரிய போஸ்டில் இருந்தார். அவரை பார்க்க போகும்போது அவரே என்ன செஞ்சார், பிஷப்பே என்ன செஞ்சார், எங்களுக்கு பிஸ்கட்டு டீ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வச்சார். அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் சொன்னார், ஐயா நான் அவரை பார்க்க போனேன், ஆட்டோ டிரைவரோடு போயிட்டேன். எப்படி வந்தேன்னு கேட்டார். ஆட்டோ டிரைவரோடு வந்தேன். எங்கே இருக்கார்? அவர் நிற்கிறாருனாரு. அவரையும் கூப்பிட்டு வந்து அவரையும் ஆர்ச் பிஷப் சின்னப்பாவுடைய டைனிங் டேபிளில் உட்கார வச்சு எங்களை பந்தி பரிமாறினார், சாப்பிட்டோன்னு சொன்னார். யோசித்து பாருங்கள். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதை இழந்திருக்கிறோம், எதை வெறுத்திருக்கிறோம், எதை ஆண்டவருக்காக விட ஆயத்தமாக இருக்கிறோம். அப்போ பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எளிதில் முடியாது. படிப்பினாலே சுதந்திரிக்க முடியாது, ஆஸ்தினால சுதந்திரிக்க முடியாது, அந்தஸ்தினால சுதந்திரிக்க முடியாது, ஜாதியின் பலத்தினால சமுதாய பலத்தினால ஆண்டோடைய பரலோக ராஜ்யம் சுதந்திரிக்கவும் முடியாது. எல்லாவற்றையும் விடணும். அப்படி விற்றாதான் பரலோக ராஜ்யத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? நாம் சுதந்திரிக்க முடியும். அந்த மகன் அந்த நிலத்தை பெற்றுக்கொள்கிறான் என்று பார்க்கிறோம். 2வது காரியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடி வர்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. 19ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே 17ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். போதும். அதுக்கு முந்தின வசத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு வாலிபன் வர்றான், வந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இவன் பார்த்தான், ஏசாமி வந்து நிச்சயமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் பண்ணுறார், இவர்கிட்ட போனோம்னா ஒரு 10 பிளாட்டாச்சும் வாங்கிடலாம், 20 பிளாட்டாச்சும் வாங்கிட்டு நம்ம அதிகமான விலைக்கு விற்றுடலாம். இன்றைக்கி அப்படி தான் நிறையா பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிற பணத்தை வாங்கி 10-20 பிளாட்டு வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க, விலை கூட்டின பிற்பாடு விற்றுறாங்க. அப்படி தான் இந்த வாலிப சோழன் வர்றான். வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே இந்த நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன செய்யணும், நீ போய் நீ என்ன செய்யணும், நித்திய ஜீவனை பிரவேசிக்கணும்னா கற்பனைகளை கை கொள்ளுங்கிறார். இது எப்போ உபதேசம்? புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டு கால உபதேசத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கற்பனைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து இந்த இடத்துல சொல்கிறார். ஏன் சொல்கிறார் தெரியுமா? இவன் ஒழுங்காக சண்டே ஸ்கூல் போவான்,
ஒழுங்காக யூத் மீட்டிங் போவான், ஒழுங்காக சர்ச்சுக்கு போவான், எல்லாவற்றையும் செய்வான். ஆனால் அவனுடைய உள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாக வாழலை. அப்போ இவன் பார்க்குறான், இவர் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறான். பார்த்து அவர்கிட்ட என்ன செய்யலான்னு கேட்குறா. அப்போ ஆண்டவர் நினைக்கிறாரு, இவன் பெரிய பணக்காரன், இவன்ட்டு என்ன செய்யலாம், எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிட்டு கொடுத்துடலான்னு அவர் ஆண்டவரை ஏமாற்றலான்னு அவன் பார்க்குறான். பார்த்து ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய், கற்பனைகளை கை கொள்ளுங்கிறார். அதற்கு அவன் சொல்கிறான், என்ன புதுசாக நீங்கள் என்கிட்ட கதை சொல்கிறீங்க, நான் சின்ன வயசுலேருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன், எனக்கு தெரியாத இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மறுமொழி சொல்கிறான். அப்போ ஆண்டவர் திரும்ப சொல்கிறார் பாருங்கள், அந்த வாலிபன் அவரை நோக்கி 20 வசனம், இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறை உண்டு. இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு சொல்லியா பார்க்கலான்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீ பூரண சற்குணராக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. அங்கே தான் பிரச்சனை ஆயிடுது. ஆண்டவர் என்ன சொன்னார், உனக்கு எல்லாவற்றையும் விற்று தரித்திரு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அப்போ இவன் என்ன செய்கிறான், இது நம்மகிட்ட ஆண்டவர்கிட்ட வேலை நடக்காதுன்னு என்ன செய்கிறாரு, அப்படியே திரும்பி போய் விடுகிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ஒரு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பணத்தை வைத்தோ அந்தஸ்தை வைத்தோ நம்முடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை வைத்தோ ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. அப்போ அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இழக்க வேண்டிய காரியங்களை நாம் இந்த நாட்களில் இழக்க வேண்டும். அதுதான் லெந்து நாட்கள் நம்ம கற்றுக் கொடுப்பது. எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் இழக்க வேண்டிய காரியங்களை இழக்கணுமோ அவையெல்லாம் இழக்க நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாஸ்டர் சொன்னார், சிபிஎஸ் நடத்துகிறோம், எவ்வளோ தேவைகள் இருக்குது, எவ்வளோ தேவைகள் இருக்குது. நாம் அதற்கு முன் நாம் என்ன செய்யணும், அந்த பணியை நாம் தோள் மேல் சுமக்க வேண்டும், அதற்கு நாம் ஈடு கொடுக்க வேண்டும். அப்போ அதற்காக நம்மால் என்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவருக்காக செய்கிற கடமை, ஆண்டவருக்காக ஆண்டவர் எதிர்பார்க்கிற இழப்பு. நேரத்தை கொடுக்க வேண்டும். நாம் ஆண்டவர் அந்த பணியை நிறைவேற்றி இந்த ஆண்டில் ஆண்டவர் சிபிஎஸ் மூலமாக ஒரு லக்கை வைத்திருப்பார். இத்தனை 1000 பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாக்க வேண்டும், இத்தனை பேரை அதற்காக எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஆண்டில் ஒரு லக்கு வைத்திருப்பார். அந்த லக்கை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை. நாம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும், அதுக்காக நேரத்தை கொடுக்க வேண்டும், நம்மளால் எந்த பொருளுதவியை கொடுக்க வேண்டும், நம்மால் என்ற காரியங்களை நாம் முன்வந்து செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்போ இவையெல்லாம் செய்தால்தான், நம்முடைய வாழ்க்கையில் இழந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், இழக்க வேண்டும். இந்த வாலிப மகன் இழக்க ஆயத்தமாக இல்லை. ஆலயத்து வருகிறோம், செய்திகளை கேட்கிறோம், பல ஊழியத்தை நாம் கேட்கிறோம், பல காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அதற்கு நாம் என்ன செய்கிறோம்? ஜெபிப்பதற்கு முன்பாக பிரசங்கியில் ஒரு அருமையான வார்த்தையை ஆண்டவர் பாஸ்டர் மூலமாக நினைவுபடுத்தினார். பொருத்தனை பண்ண என்ன செய்யணும், நம்ம நிறைவேற்ற, இல்லைன்னா பொருத்தனை செய்யாமல் இருப்பதே நல்லதுங்கிறார். யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை இழக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். எதையாவது இழக்க வேண்டும். நாம் இழக்கவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும், ஆண்டவரை பிரியப்படுத்தவே முடியாது. பரிசுத்த பவுல் எழுதுகிறார் பாருங்கள், பரிசுத்த பவுல் எழுதுகிறார் பாருங்கள், அங்கே ஆண்டவர் எப்படி வந்தார், எதற்காக வந்தார், எதை நிறைவேற்ற வந்தார் என்று சொல்லி அங்கே எழுதுகிறார். சிந்தித்து பாருங்கள். அங்கே ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
அது எப்படி எனில், ம் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த ம் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை ம் தேவனே செய்யும்படிக்கு ம் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் திருமறை எப்படி அறிமுகப்படுத்து? அவர் மனுஷகுமார் அறிமுகப்படுத்துகிறார். அப்போ மனுஷகுமாரனாக ஏன் அனுப்பப்பட்டார், ஏன் வந்தார் என்று சொல்லி பவுல் திருச்சபைக்கு எழுதுகிறார். பாருங்கள், அவர் எப்படி மனுஷகுமாரனாக வந்தார், எதற்காக வந்தார் என்று பார்க்கின்ற பொழுது, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக, யோசித்து பார்த்தீங்களா? வசனத்தை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏன் சிலுவையில் அறைந்தார்கள், எதற்காக அறையப்பட்டார், எதற்காக அவர் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அந்த ரகசியத்தை ரோம திருச்சபைக்கு பவுல் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? என்னுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவே இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்தேன். யோசித்து பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாவ மாம்சத்தின் சாயலாகத்தான் அனுப்பி கொடுத்தார். ஆகவே தான் அவர் என்ன செய்கிறார்? தன்னை பாவத்தை போக்கும் பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். எவ்வளோ அருமையான சத்தியம் பார்த்தீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாவ மாம்சத்தின் சாயலாக, அப்போ ஆதியாமத்தை திருப்பி பார்க்கின்ற பொழுது தமது சாயலாக மனுஷனை படைத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ தமது சாயலாக படைத்தார்னு சொன்னால் பிதாவாகிய தேவன் இருக்கிறார், பிதாவாகிய தேவன் பரிசுத்த சாயலாக இருக்கிறார். ஆகவே மனுஷன் இந்த உலகத்தில் பரிசுத்த சாயலாக படைத்தார். படைப்பு அப்படித்தான் இருந்தது. ஆனால் இந்த படைப்பை மனிதன் சீர்குலைத்து விட்டான். அப்போ ஆகவே சீர்குலைக்கப்பட்ட அந்த மனித இனத்தை மீண்டுமாய் மறுசீர் அமைப்பதற்காகவே, சீர்படுத்துவதற்காகவே ஆண்டவராகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பி கொடுக்கிறார். அப்போ பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பி கொடுத்ததினால்தான் அவர் பாவத்திற்கு பலியாக மரித்தார். பாவத்திற்கு பலியாக மரித்ததினால்தான் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த தேவ சாயல் இல்லாதனால்தான் நம்முடைய விருப்பம் எப்படி இருக்குன்னா, பவுல் எழுதுகிறார் பாருங்க, 19 வசனம் 7 அதிகாரம் 19 வசனத்தில், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். பவுல் தெளிவாக எழுதுகிறார். நம்ம நல்லவங்க தான், நம்ம எல்லோரும் நல்லவங்க தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? நாம் நன்மையை செய்யணும்னு விரும்புகிறோம், நாம் விரும்புகிறதெல்லாம் நன்மை தான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதை செய்ய முடியல. அதன் ரகசியம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அங்கே 20 வசனம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பார்த்தீங்களா? அப்போ நாம் விரும்புகிறதை செய்ய முடியல. நாம் நன்மை செய்ய விரும்புகிறோம், ஊழியம் செய்ய விரும்புகிறோம், ஊழியத்தில் கொடுக்க விரும்புகிறோம், எல்லாரும் தாங்க விரும்புகிறோம். ஆனால் முடியல. ஏன் முடியல தெரியுமா? இன்னும் நமக்குள்ளே என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. இன்னும் நமக்கு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு சிலர் கண்ணில் ஒளிஞ்சிட்ருக்கோம், ஒரு சிலருக்கு நாக்கில் ஒளிஞ்சிட்ருக்கோம், ஒரு சிலர் கரங்களில் ஒளிஞ்சிட்ருக்கோம், ஒரு சிலர் கால்களில் ஒளிஞ்சிட்ருக்கோம், சரீரம் முழுவதும் ஒளிஞ்சிட்ருக்கோம். எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு தெரியாது. அதனால தான் பரிசுத்தம் என்பது தலையிலிருந்து கால் வரைக்கும் பரிசுத்தம் வரணும். கண்களில் பரிசுத்தம், நாவலில் பரிசுத்தம், கரங்களில் பரிசுத்தம், கால்களில் பரிசுத்தம், சரீரத்தில் பரிசுத்தம், எல்லாம் பரிசுத்தம். அப்படி இருந்தால் தான் ஒருவரை பார்க்கின்ற பொழுது நம்ம எப்படி பார்ப்போம்? பரிசுத்தமாய் பார்ப்போம், பரிசுத்த பார்வையோடு பார்ப்போம். பரிசுத்த பார்வையோடு பார்க்க முடியலை. ஏன் தெரியுமா? நமக்குள்ள என்ன இருக்குது? அந்த பாவம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது, வாசமாக இருக்குது. அப்போ அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, பவுல் இன்னும் திரும்ப எழுதுகிறாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டே, இனி நான் இல்லை, எனக்குள் யார் பிழைத்திருக்கிறார்? கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். அதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம். அப்போ இந்த லெந்து காலங்களில் நாம் என்ன செய்கிறோம்? நன்மை செய்ய விரும்புகிறோம், நான் விரும்புகிறத செய்ய விரும்புகிறோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? செய்ய முடியல. ஏன்னா எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்ய தூண்டுகிறது.
அப்போ இதற்கு என்ன பரிகாரம்? இந்துக்கள்கிட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க, என்ன பரிகாரம்? நீ 7 நாள் இங்கேருந்து இத்தனை மைல் தூரம் நடந்து மலைக்கு வா, மலைக்கு ஏறி மொட்டையை போடு, உனக்கு நாமத்தை போட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறேன், பரிகாரம் முடிஞ்சு. அவன் சொல்லுவான் பரிகாரம். மொட்டையை போட்டாச்சு, அவன் நாமத்தை போட்டான், நமக்கு பரிகாரம் முடிஞ்சு. நம்ம இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அப்படியே தான் இருக்கும். அவன் பரிகாரம் முடிஞ்சு, ஆனால் நமக்கு இல்லை. நமக்கு பரிகாரியாக கர்த்தர் அங்கே என்ன சொல்கிறார்? எல்லாவற்றையும் தீர்த்து விட்டேன், மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினுக்குள்ளாக தீர்த்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? வெறுத்து விட, வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து விட வேண்டும். அதான் இன்றைக்கு லெந்து காலங்களில் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். எதை எதிர்பார்க்கிறோம்? யோசித்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? எப்படியாவது பொய் சொல்லி நம்ம தப்பிக்கணும். குடும்பத்தில், மனைவிட்ட, பிள்ளைங்கிட்ட, வேலை செய்கிற இடத்துல அவைகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விட வேண்டும். சிவா, கொஞ்ச நேரம் வெளியே போயிருந்தேன்னு நல்லது. மற்றவங்களுக்கு கேட்க இடர்லாம் உண்டாகக்கூடாது. நான் பேசுறது பிடிக்கலன்னா கொஞ்சம் வெளியே போயிடணும். இது ஆண்டவர் பேசுகிற நேரம், நீ பேசுகிற நேரம் இல்லை. தயவுசெய்து மன்னிக்கணும். ஆமாம், பேசுகிறது உனக்கு பிடிக்கல, கஷ்டப்பாக இருக்குன்னா தயவுசெய்து நீ வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் சுற்றிட்டு கூட வரலாம். யோசிச்சு பாரு. ஆண்டவருக்கு இடர்லாம் என்றைக்குமே நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு இடர்லாம் இழுக்கவே கூடாது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகிறோம், சாபத்தை பெற்றுக்கொள்கிறோம். சாபம் வேண்டுமா ஆசீர்வாதம்? பைபிளில் தெளிவாக சொல்லுது. இடது பக்கத்தில் சாபம் இருக்குது, வலது பக்கத்தில் ஆசீர்வாதம். தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடையது. நீ என்ன அலட்சியப்படுத்தலை, ஆண்டவரை அலட்சியப்படுத்த. ஆண்டவரை அலட்சியப்படுத்துவது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகாத காரியம். நான் எச்சரித்து சொல்லுகிறேன். இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே நீ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இல்லைன்னா நீ பின்னாடி உட்காந்துக்கணும். முன்னாடி உட்காந்து மற்றவர்களுக்கு இடரெல்லாம் இருக்கவே கூடாது. யோசித்து பாரு. அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஏன்னா உனக்குள்ளே என்ன இருக்கிறது? அந்த பாவம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால தான் நீ இந்த இடத்துல என்ன செய்கிற? பேசிக்கொண்டே இருக்கிற. ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இலக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். கொஞ்ச நேரம் இந்த இடத்துல ஆறாளில் உட்கார முடியல. எவ்வளோ வயதானவங்க உட்காந்துருக்காங்க, எவ்வளோ பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க, எவ்வளோ பக்திமானவங்க உட்காந்துருக்காங்க. ஒரிசாலேருந்து வந்து சகோதரி உட்காந்துருக்காங்க. ஒரு சிவானால் கொஞ்ச நேரம் உட்கார முடியல. ஒரு சிவானால் கொஞ்ச நேரம் உட்கார முடியல. எவ்வளோ பெரிய வேதனையான காரியம். ஆண்டவர் வேதனைப்படுத்துறது உனக்கு ரொம்ப சந்தோஷம்னா தொடர்ந்து நீ வேதனைப்படுத்த அந்த ஊழியத்தை செய்கிறது உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். அதனால் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளில் நாம் ஆண்டவருக்காக எதையாவது இழக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா சொல்லி முடிக்கிறேன். தானியேலுக்கு வாசித்து பார்த்தோம்னா அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்க பெரிய அரண்மனையில் உட்கார வச்சுருக்குறாங்க. பெரிய அரண்மனை சாப்பாடு எல்லாம் ஆயத்தமாக இருக்குது. டைனிங் டேபிளில் வச்சுருக்கிறார். எதை வேணாலும் சாப்பிட்லாங்கிறார். ஆனால் நோக்கம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் சொல்கிறாங்க. எங்களுக்கு எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு வெறும் பருப்பு ரசம் மாத்திரம் கொடு, எங்களுக்கு வெறும் பருப்பு ரசம் மாத்திரம் கொடு. என்னுடைய பாஷையில் சொல்லப்போனால் கொஞ்சம் தயிர் சாதம் ஒரு கருவாடும் கொடுத்தா போதும். நான் போய் அரண்மனையில் உட்காந்து நான் அதான் கேட்பேன். எனக்கு தயிரும் கொஞ்சம் கருவாடு பொரிச்சு கொடுத்துட்டா போதும்பேன். ஆண்டு பாசத்தில் எனக்கு கொஞ்சம் தயிரும் ஊறுகாய் இருந்தால் போதும்பார். இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்படித்தான் தானியேல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? எந்த நேபுகாத் நேச்சார் அங்கே கட்டளை பிறப்பித்தானோ, இவர்களை கட்டி எரிகிற அக்கினி சூளைகளில் போடுங்கள் என்று சொன்னார்களோ, அதே நேபுகாத் நேச்சார் சொல்கிறான், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவன் தான் ஜீவனுள்ள தேவன். அந்த தேவனுக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் அவருடைய வீடு எருக்களமாக்கப்படும். யாரால் எழுதப்படுது? ராஜாவாகிய என்னால் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாசகத்தினுடைய அடிசுவட் இன்றைக்கும் அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி இன்றைக்கு ரோம் நகரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சாரால் எழுதப்பட்ட சாசனத்தினுடைய நகல் அங்கே போப் ஆண்டவருடைய அந்த அரண்மனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மறைக்க முடியாது சரித்திரத்தை. யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் அலட்சியப்படுத்துகிற மக்களாக இருக்கக்கூடாது. யோசித்து பாருங்கள். இந்த நாள் நாளை கிடைக்காது.
ஒருவேளை பாஸ்டர், நானும் ரொம்ப நேசித்த பாஸ்டர் தான், பாஸ்டர் இறந்துட்டார், இதே மாதிரி 6வது முடிச்சேன், இதே மாதிரி நான் கூட நாளைக்கு ஆகலாம். அன்றைக்கி சிவா என்னை பார்க்க முடியுமா? வந்து பார்த்தா கூட கையை காலை கட்டி தான் கிடப்பேன். சிவா வந்து தெரியாது, சிரிக்கிறான், போய் சேர்ந்தா நல்லது தான் நினைக்கிறான். பரவாயில்ல, இப்படிப்பட்ட 10 சிவா எழும்பிட்டாங்கன்னா எங்களுடைய ஓட்டம் சீக்கிரம் முடிஞ்சிடும். எங்களுடைய ஓட்டம் சீக்கிரம் இந்த ஓத்திரம் எங்களுக்கு வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன். சிவாவுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுறேன். சீக்கிரம் எங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட சிவாவை ஆண்டவர் எழுப்பியிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்ல, யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு நாள் வாழ்ந்தால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ வேண்டும், மகிமையாய் வாழ வேண்டும். அதுதான் நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் பரலோக ராஜ்யம், நம்ம சபை பரலோக ராஜ்யத்தை இருக்கணும். அதனுடைய அடையாளம் தான் இந்த விஜயராவனரில் இந்த சபை இருக்குது. அதனுடைய அடையாளம் தான், பரலோக ராஜ்யத்தினுடைய அடையாளம் தான் இருக்குது. பாருங்கள், அதனுடைய அடையாளத்துக்கு அச்சாடமாக பாஸ்டருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, ஒரு குடும்பம் தேடி வந்திருக்குது. ஒரிசா குடும்பம் தேடி வந்திருக்குது. எத்தனையோ முறை போயிருக்காங்க, பார்த்துருக்காங்க. இங்கே சேர்ப்பாங்களா சேர்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு கேள்வி. அப்போ இந்த இடத்துல என்ன பார்க்குறாங்க? பரலோக ராஜ்யத்தை பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு குடும்பத்தை ஆண்டவர் குடும்பமாய் சேர்த்து வந்திருக்கிறான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? இழக்க ஆயத்தமாக இருக்கணும். நம்ம ஒரு நேரமாச்சு சாப்பாட்டை இழக்கணும். ஒரு நேரமாச்சு, ஐயா இந்த வாரம் இத்தனை நாள் சாப்பிடல, அந்த காசு அந்த சிபிஎஸ் கொடுத்துட்றேன், சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அதுதான் ஆண்டவருக்காக இழக்கிறது. அதான் ஆண்டவருக்காக இழக்கிறது. நான் சொல்லித்தரேன், எப்படி ஆண்டவரை கனப்படுத்துன்னு சொல்லித்தரேன். ஐயா 3 நேரம் சாப்பிட்றேன், பரவாயில்ல, ஒரு நேரம் சாப்பாடு எனக்கு ஒரு 50 ரூபா ஆகும். அந்த 50 ரூபாய் ஒரு வாரம் சத்துனா 300 ரூபா. 300 ரூபாயை நான் கொண்டு வந்து சிபிஎஸ் ஊழியத்து கொடுத்துட்றேன். கொடுத்து பாருங்கள், கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் பெரிய காரணம். அதான் கொடுப்பது, அதான் கொடுப்பது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இழந்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்போகிறோம். கடைசியாக ஒரு சரித்திரத்தை சொல்கிறேன், அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சாரால் டக்கர் மிஷனரி, அந்த சாரால் டக்கர் அந்த அம்மா, சாரால் டக்கர் கல்லூரி இருக்குது பாளையங்கோட்டையில். அந்த கல்லூரியை ஸ்தாபிப்பதற்கு அந்த அம்மா படுத்த படிக்காக இருக்காங்க. அவங்களுடைய பிறப்பில் அவங்க ஊனமானவர்கள், எழுந்திருக்க முடியாது, நடக்க முடியாது, படுத்த படிக்காக இருக்கிறவங்க. அவங்களுடைய அண்ணன் மாத்திரம் ஜான் டக்கர் இந்த இந்தியாவுக்கு மிஷனரியாக வந்து சென்னையில் ஊழியம் செய்திருக்கிறார். ஹைகோர்ட்டுக்கு எதிர்த்தாப்பில் டக்கர் ஆலயம் என்று இருக்கிறது. அவர் உருவாக்கின ஆலயம். பிற்காலத்தில் டக்கர் சர்ச் என்று அதை பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த மிஷனரி பாளையங்கோட்டைக்கு சென்று ஊழியம் செய்கின்ற பொழுது எல்லாரும் படிக்காதவங்களாக இருக்கிறாங்களே, இவங்களுக்கு எப்படியாவது கல்வி ஆரம்பிக்கணும்னு சகோதரி கடிதம் எழுதுகிறார். 6 மாதம் கழித்து அந்த கடிதம் கிடைத்து அவர்கள் அனுப்புகிறார். அவரிடத்திலிருந்து ஒரு 18 பவுன் நகையை விற்று தன்னுடைய அண்ணனுக்கு அனுப்புகிறார். அதை வைத்து ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறார். சின்ன பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறார். 3 ஆண்டு காலத்தில் அந்த பணம் தீர்ந்து விட மூடி விடுகிறார். திரும்ப சகோதரிக்கு எழுதுகிறார். திரும்பி சகோதரிக்கு எழுதுகின்ற 6 மாதம் கழித்து போகிறது. 6வது மாதத்தில் மரண போராட்டத்தில் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவர்களை சுற்றி அவருடைய நண்பர்கள் பெண்கள் இருக்கிறார்கள், 6 நண்பர்கள். அவர்களிடத்தில் சொல்லுகிறார், ஐயோ எங்களுடைய அண்ணனுக்கு அனுப்பினேன், பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார், மூடிட்டார், எப்படியாவது இந்த பள்ளிக்கூடம் தொடர்ந்து நடத்தணும், நீங்கள் அதுக்கெல்லாம் உதவி செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அதம்மா மறிச்சிட்டாங்க. மறித்த பிற்பாடு அடக்க ஆராதனையில் அந்த கல்லறை தோட்டத்தில் அந்த 6 சகோதரன் பொருத்தனை எடுக்கிறாங்களே. என்ன பொருத்தனை தெரியுமா? ஐயா இந்த சாரால் டக்கருடைய தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அவர்களெல்லாம் சேர்ந்து அந்த தேசத்தில் போய் தன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றி 680 பவுன் நகைகள் சேர்த்து அனுப்பி கொடுத்தார்கள். சாதாரண பள்ளிக்கூடமாய் ஆரம்பித்த அந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கு சாரால் டக்கர் கல்லூரியாய் மாறி 15 லட்சம் பெண்கள் உயர்ந்திருக்கிறார்கள். அந்த 15 லட்சம் பெண்கள் மத்தியில் பார்க்கின்ற பொழுது 67 ஐஏஎஸ் அதிகாரிகள், 93 ஐஎஃப்எஸ் அதிகாரிகள், 160 ஐஆர்எஸ் அதிகாரிகள், சொல்லிக்கொண்டே போகலாம். என்ஜினியர்கள் மாத்திரம் பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய 3.5 லட்சம் என்ஜினியர்கள் உருவாகி இருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு சாரால் டக்கர் ஆண்டவருக்காக இழந்ததுனால ராஜ்யத்தை சுதந்திரித்தார்கள், அநேகரை ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்தார்கள். அப்போ இழப்பை மையமாக கொண்டு தான் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும்.
எத்தனை பேர் ஆயத்தம்? எழுந்து நிற்போம், நாம் ஜெபிக்கலாம். பாஸ்டர் வந்து ஜெபித்து நம்ம எல்லாம் ஆண்டுடைய பாதத்தில் ஒப்படைத்து நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாளிலே நாம் ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டுமானால் நம்மை நாம் இழக்க தயாராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏதாகிலும் ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தியாகம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகாது. சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை. கஷ்டம் இல்லாமல் சந்தோஷம் இல்லை. பிரசவ வலி தான், ஆனால் குழந்தை வந்தவொடனே அந்த வலியெல்லாம் மறந்துடும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு சொன்ன வார்த்தையை நாம் திரும்பி பார்ப்போம். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராதவன் எனக்கு பாத்திரவன் அல்ல. நீரில்லாத நாளும் ஓர் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? இல்லாத நாளும் ஓர் நாளாகுமா, உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. நீரில்லாத நாளும் ஓர் நாளாகுமா, உம்மை தேடாத நாளும் ஓர் நாளாகுமா. நீங்க இல்லாத வாழ்வும் ஓர் வாழ்வாகுமா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. சொல்லுங்க. அவர் இல்லாத நாள் நாளல்ல, அவர் இல்லாத வாழ்வு வாழ்வில்லை. பிதாவே, நாங்கள் அனுதினமும் எங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றுவரை எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி வாழ்கிறவளாய் எங்களை மாற்று சாமி. அது அடியானை கொண்டு எங்களோடு கூட உணர்த்தப்பட்ட வார்த்தைகளுக்காக என்னோடு துதிக்கின்றோம். வந்த ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தின் பேரால் உடைய ஊழியர்களாய் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தெய்வ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களோடும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உண்டாயிருப்பதாக இயேசுவின் பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதனுடைய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆறுதலும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் வரத்தடைப்பட்டதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக, ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தா இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே,
ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்காரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்காரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you. Praise the Lord.